ஏசாயா 43 அதிகாரம் 5 பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறாமல் இன்னும் அப்படியே நமக்கு முன்பாக நிற்கக்கூடும். சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் முன்பு போலவே இப்பொழுதும் தோன்றாமல் இருக்கக்கூடும். அதற்காக நாம் சூழ்நிலை மாற்றங்களின் மேலேயே பார்வையை வைத்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் பயப்படத்தக்க சூழல்கள் அகன்றுவிட்டதா என்பதையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக கர்த்தர் மேல் நம்முடைய பார்வையை வைப்போம். நாம் கர்த்தரோடு நடப்பதற்கு கவனம் செலுத்துவோம். நாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கின்ற அனுபவத்தை பெற விரும்புவோம். கர்த்தர் நம்மை எதிர்மறையான சூழல்களின் நடுவிலும் நேர்மறையான எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் தரிசனத்தோடும் தொடர்ந்து கொண்டு செல்ல ஜெபிப்போம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கானானை நோக்கி வழிநடத்தின தேவன் அவர்களுக்காக எதிர்மறை சூழ்நிலைகளை எல்லாம் ஒரேடியாக மாற்றிவிடவில்லை. ஆனால் அவைகள் அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தடைகளாய் இராமல் அவைகளை ஆளுகை செய்து அவர்களை கடந்து போகச் செய்தார். எனவே தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்கும்போது கடந்து செல்ல இயலாத ஆறுகள் என்று எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் வாழ்வோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.